கோல்ஸ் செட் பண்ணிட்டு நம்ம நெறைய நேரம் மறந்துருவோம். எண்ட் ஆஃப் த இயர் அது ஒர்க் ஆயிருக்கா அப்படின்னு மட்டும் தான் பார்ப்போம். பட் ஆக்சுவலா அந்த கோல் ஒர்க் ஆகுதா அப்படின்னு 3 மாசத்துக்கு ஒரு தடவ, 6 மாசத்துக்கு ஒரு தடவ, முடிஞ்சா மாசம் ஒரு தடவ நம்ம ரீசெக் பண்ணோம் அப்படின்னா, நம்மளால கரெக்ஷன்ஸ் வந்து அந்த இடத்துல பண்ண முடியும். அண்ட் நல்ல விஷயத்த நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு குவார்ட்டர்லி ஆடிட் தான் இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஸ்ல பண்ண போறோம். அதுவும் வீட்டு ஃபைனான்ஸ்ல ஜஸ்ட் லைக் த காஃபி டேபிள் டாக்ஸ் வே. வெல்கம் பேக் டு காஃபி டேபிள் டாக்ஸ். நான் தான் உங்க உமா. இதுக்கு யூ ஜஸ்ட் நீட் யுவர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் ஒரு பென் பேப்பர் எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் கப்பல்ஸ் உட்காருங்க. அப்படி இல்லை அப்படின்னா யாராவது ஒருத்தர் உட்காந்து இதை பண்ணலாம். லாஸ்ட் 3 மந்த்ஸ் நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள். எங்களுக்கு பொங்கல், பர்த்டே, ஹோம் மேக் ஓவர், ட்ராவல், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் கூட நாங்கள் கட்டுற மாதிரி இருந்தது. ஸோ ட்ராக் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லது. அப்படி இல்லாட்டி கூட நீங்கள் ரஃபாக எழுதிக்கலாம். ஆல் திஸ் எக்ஸசைஸ் இஸ் டு மேக் யூ ஃபீல் அவேர் தானே தவிர பர்ஃபெக்டாக இல்லையோ, நம்ம எங்கேயோ தப்பு பண்ணுறோமோ அப்படின்ற ஒரு கில்ட் ட்ராப்புக்குள்ளே உங்களை தள்ளுறதுக்கு இல்லை. திஸ் இஸ் ஜஸ்ட் அன் அவேர்னஸ். ஸ்டெப் 2, எவ்வளோ தூரம் நம்ம சேவ் பண்ணுறது முக்கியமோ அவ்வளோ தூரம் நம்மளோட மணி லீக்கை நோட் பண்ணுறது முக்கியம். அதாவது ஒரு ஓட்ட பக்கெட்டில் தண்ணி பிடிக்கிற மாதிரி தான். எவ்வளோ தான் சேர்த்தாலும் ஒழுகிக்கிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பர்சனல் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எங்களோட ஸ்விக்கி அவுட் வெளியில் சாப்பிட்ற எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது. ஏன் அப்படி இருக்குதுன்னு யோசிச்சு பார்க்குறப்போ, ஒரு 7 மணிக்கு மேலே எனக்கு பையனையும் வச்சுட்டு பாப்பாவுக்கும் ஹோம் ஒர்க்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு நான் வேலை செய்கிறப்போ எனக்கு சுத்தமாக எனர்ஜியே இல்லை. எண்ட் ஆஃப் த டே ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னே தோணுச்சு. வை? பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் எனர்ஜி. இதே வந்து ஒரு பேட்டர்னாக போயிட்டே இருந்தனால நாங்கள் வந்து ஒரு குக்கை ஹையர் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அண்ட் குக்கோட சம்பளம் இந்த மாதத்துக்கு நாங்கள் ஸ்விக்கிக்கு செலவு பண்ணுறதோட கம்மி தான். இதனால் என்ன பெனிஃபிட்னா, காசு மிச்சமாகிறது மட்டும் இல்லாமல் நல்ல சாப்பாடு, ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்றோம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்றோம். சும்மா வந்து மத்தியான சாப்பாடோ இல்லை ஏதோ ஒன்று கிளறி சாப்பிட்ற மாதிரி இல்லை. ஸோ ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஆர்டராக போகுது. டைமுக்கு சாப்பாடு வந்துடுது. அண்ட் வீட்டில் நிறைய பிரச்சனை குறைஞ்சிச்சு. ஸோ இந்த மணி வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு நெசசரியான ஒரு ஸ்பெண்டிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பென்சஸை எது நெசசரி இல்லை, யூஸ்டு லெஸ்ஸா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பாருங்கள். இது நீங்கள் நார்மலாக நீங்கள் 2 பேரும் உட்காந்து நீங்கள் பேசுகிறப்பே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஹாவ் நோ ஜட்ஜ்மெண்ட்ஸ், பட் ஜஸ்ட் டாக். அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். நெக்ஸ்ட் 3rd ஸ்டெப் வந்து சேவிங்ஸ். அதை இன்வெஸ்ட்மெண்ட், சேஃப்டி எப்படினாலும் வச்சுக்கலாம். ஒரு ஆவரேஜான ஒரு தமிழ் ஹோமில் 3 விஷயம் நம்ம கட்டாயமாக பண்ணுவோம். சுகன்யா சம்ருத்தி இல்லைனா பிபிஎஃப் போட்டு வச்சுருப்போம். ஒரு கோல்டு சிட்டு ஏதாவது ஒரு இடத்துல போட்டிருப்போம். முடிஞ்சால் எஸ்ஐபி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து கண்டினியூஸாக போயிட்டுருக்கும். இது இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. சேஃப்டி ரொம்பவே முக்கியம். ஸோ சேஃப்டிக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா, அண்ட் முக்கியமாக எமர்ஜென்சி ஃபண்ட் இதெல்லாம் இருக்கா? அப்படி இல்லாட்டி கூட அதை எடுக்கிறதுக்கான ஸ்டெப் நம்ம ஏதாவது பண்ணியிருக்குமா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். சேவிங்ஸை மிச்ச பணத்தில் பண்ணுறோமா இல்லைனா ஃபஸ்ட்டு சேவிங் பண்ணிவிட்டு எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோமா அப்படின்றத உண்மையாக யோசிச்சு பாருங்கள். ஆக்சுவலாக ட்ரூத் என்னென்னா, நீங்கள் மிச்ச பணத்தில் சேவிங்ஸ் பண்ணுறீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. நீங்கள் கமிட்மெண்ட்டுக்குள்ளே போக மாட்டீங்க. அதனால் ஆல்வேஸ் ட்ரை டு ஹாவ் அ ஹேபிட் ஆஃப் சேவிங் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் எக்ஸ்பென்ஸ். ஸ்டெப் 4, லோன் அண்ட் இஎம்ஐயை செக் பண்ணுறது. பேங்க் ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, கரெக்டாக இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணியிருக்காங்களா, நியூ ஸ்லாபு, நியூ இன்ட்ரெஸ்ட் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, இதில் ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணால் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குமா, இதை மாதிரி யோசிச்சு பாருங்கள். கோல்டு லோன் இருந்துச்சுன்னா லாஸ்ட் டேட் எப்போ இருக்குது, வட்டியெல்லாம் கட்டிட்டோமா, இன்கேஸ் வட்டி கட்ட போகிறோம், திருப்ப போகிறோம், ஆர் ஜஸ்ட்டு வட்டி மட்டும் கட்ட போகிறோன்னா அந்த இதுக்கு எப்படி பணம் ஏற்பாடு பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு ஓவராலாக செக் பண்ணி வச்சுக்கோங்க. கிரெடிட் கார்டு பில் இருந்துச்சுன்னா பில்லில் கரெக்டாக பே பண்ணியிருக்கோமா, ஏதாவது பெனால்ட்டி இருந்திருக்கா, எந்த இடத்துல தேவையில்லாமல் கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரியும் செக் பண்ணிக்கோங்க. முக்கியமான ஒரு கேள்வி என்ன, நீங்களே உங்களை கேட்டுக்கணும். இஎம்ஐ எடுத்திருக்கோம் இல்லை ஒரு லோன் எடுத்திருக்கோன்னா இதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறாமா இல்லை இது வந்து ரொம்ப எமர்ஜென்சியாக நமக்கு தேவைப்பட்ட ஒரு அமௌண்ட்டா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இன்கேஸ் எமர்ஜென்சியாக தேவைப்பட்ட அமௌண்ட் அப்படின்னா, ஒருவேளை எமர்ஜென்சி ஃபண்டு நம்ம ஒதுக்கி வச்சுருந்தோன்னா இந்த லோனை எடுக்காமல் இருந்திருக்கலாம், இந்த ஒரு வட்டியை சேவ் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஸோ அதனால ஜஸ்ட் ட்ரை டு
ரீதிங்க் உங்களோட டிசிஷன்ஸை ரீதிங்க் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் வந்து எப்படி லோன் அவாய்ட் பண்ணோம், அதுக்குண்டான மைண்ட் செட் என்ன அப்படின்ற மாதிரி நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வீட்டிலலாம் எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்றதையும் ஒரு 2 பார்ட் வீடியோவாக போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டெப் 5, மேக்ஸிமம் ஆஃப் த ஹவுஸில் இந்த இடத்துல நிறையா ஓவர் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அண்ட் பை த வே என்னோடய பாப்பா பண்ண ஒரு ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் தான் அந்த இது. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம ஓவர் ஸ்பெண்ட் பண்ணுறது கிட்ஸ் கிட்ட அண்ட் பேரண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியில். கிட்ஸை வந்து திட்டிட்டோம், இல்லை வந்து ஏதாவது பசங்க அழுறாங்க, இல்லை வேறு குழந்தைங்க விளையாட்டு டாய்ஸ் அவங்க கேட்பாங்க, சம்டைம்ஸ் அந்த குழந்தைங்க தரமாட்டாங்க அப்படின்னோடனே நம்ம உடனே ஒரு டாய் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலோ இல்லை லாஸ்ட் மினிட்டாக இருந்தால் கூட நம்ம வந்து அவுட் ஆஃப் ஈகோ வாங்கி தருவோம். இது நமக்கு மட்டும் பேடான மணி ஹேபிட் கிடையாது, நம்ம குழந்தைங்களுக்குமே நம்ம ஒரு பேடான ஒரு எக்ஸாம்பிள் மணி விஷயத்தில் செட் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகும் குழந்தைங்களோட மைண்ட் செட்டில் அப்படின்னா, சோகமாக இருந்தால் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம், நம்ம ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னா அவங்க காசு ஏர்ன் பண்ணும்போது இந்த மிஸ்டேக்ஸை பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களும் ஈகோவில் நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு லெட் தெம் ஃபேஸ் த வேர்ல்ட், லெட் தெம் க்ரை, லெட் தெம் என்னன்னாலும் அவங்க பண்ணட்டும், கம்பேர் பண்ணட்டும், நம்மளை கூட திட்டட்டும். பட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் சில விஷயங்களில் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. பிகாஸ் இட் வில் ஹெல்ப் தெம் இன் ஃப்யூச்சர். அந்த ப்ராடக்டை சேவ் பண்ணுறாங்க, அந்த மணி சேவ் பண்ணுறாங்க அப்படின்னு மட்டும் இல்லை, எமோஷ்னல் பையிங், எமோஷ்னல் ஈட்டிங் இந்த மாதிரியான விஷயங்களில் சிக்காமல் இருப்பாங்க. எமோஷ்னலி தேல் பிகம் அ வெரி ஸ்ட்ராங் இண்டிவிஜுவல். ட்ரை பண்ணி பாருங்கள். சம் பீப்புளுக்கு நம்ம சம்பாதிக்கிறதே குழந்தைங்களுக்கு தானே, இது கூட செய்யாட்டி எப்படின்னு நினப்பாங்க. குழந்தைங்களுக்கு வாங்கி தரலாம், பட் உடனே வாங்கி தரது, பிளானில் இல்லாமல் இருக்கிறப்போ வாங்கி தரது, அவங்க கம்பேர் பண்ணிட்டாங்க அப்படின்னு வாங்கி தரது, இது எல்லாமே ஒரு பேட் எக்ஸாம்பிள். ஸோ அதை பேஸ் பண்ணி யூ டிசைட் நம்ம எப்போ வாங்கி கொடுக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பேரண்ட்ஸ். லாட்ஸ் ஆஃப் ஹவுசஸில் பேரண்ட் மோஸ்ட்லி பென்ஷன் வாங்குவாங்க, கொஞ்சம் ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருக்கலாம். பட் சம் ஹவுசஸில் அவங்க எமர்ஜென்சிஸ்லையோ இல்லை எதுக்கோ நம்ம மணி அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தேட். உங்களோட பேரண்ட்ஸோட ஏஜ் கேட்டகரி, ஹெல்த் இஷ்யூஸ் இதை பேஸ் பண்ணி உங்களோட ஃபண்டை அதுக்குமே சேர்த்து வைங்க. பிகாஸ் நம்ம ஒரு மெடிக்ளைம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அட்வான்ஸாகவே வச்சுக்கிறது நல்லது. பிகாஸ் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ் அண்ட் ஆல்சோ நம்ம அவங்கள நல்லா பார்த்துக்கிறதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் செக் இட் அவுட் அண்ட் ஹாவ் அ குட் டாக் வித் யுவர் ஸ்பவுஸ். நவ் நம்மளோட ஸ்பெண்டிங் பிஹேவியர் ஆனஸ்ட்டாக நீங்கள் வந்து யோசித்து இதுக்கு பதில் சொல்லணும். ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, போர் அடிக்குதுன்னு வாங்கினீங்களா, எமோஷ்னலாக வாங்கினீங்களா, ஸ்ட்ரெஸ்ஸில் வாங்கினீங்களா, கில்ட்டில் வாங்கினீங்களா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இதுக்கு நீங்கள் அவேராக இருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட கண்ட்ரோல் இருக்கும். ஸோ வாட் ஒர்க் ஆகிருக்கு, எதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம், எந்த எக்ஸ்பென்சஸை கட் பண்ண முடியும், அண்ட் எப்படி சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும், லோனை நம்ம அவாய்ட் பண்ணலாமா, இல்லை லோனை நம்ம ஏதாவது இடத்துல ப்ரீ க்ளோஸ் பண்ணியிருக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்கள். இந்த இயரில் மணி உங்களுக்கு என்ன கொடுக்கணும், ஃப்ரீடமா, பீஸா, செக்யூரிட்டியா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இஃப் யூ நீட் திஸ் செக்லிஸ்ட் நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் ட்ராக் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் ட்ராக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பை.